வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தொட்ட ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட். நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் தமிழக அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இன்றைய வானிலை நிகழ்வு 18 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நேற்றைய மாதிரி அமைப்பாக தான் இன்னுக்கும் தொடருது. அதாவது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தங்கள் இருவேறுபட்ட காற்றின் திசை வேறுபாடுகள் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், கொங்கு பகுதிகள் மற்றும் கேரளா மற்றும் கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளில் இன்றும் வெப்பச்சலன மழை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு அறிவிப்பு: மழை வரும் பொழுது, இடி மின்னல் ஏற்படும் பொழுது திறந்த வெளியில் நீங்கள் தொலைபேசியை உபயோகப்படுத்துவது அல்லது தொலைபேசியை உபயோகப்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்து விடுங்கள். நேற்று ஆலப்புழாவில், கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஒருவர் மரணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால. ஆகையால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும். அடுத்து, இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் ராயலசீமா, கர்நாடகாவின் உட்புற பகுதிகள் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் மத்திய இந்திய பகுதிகள், விதர்பா, இந்த பகுதிகளில் இயல்பை விட சற்று கூடுதலான 40 முதல் 41 டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகவும், தமிழகத்தில் பெரும்பாலும் வட உட்புற மாவட்டங்கள் மற்றும் மத்திய உட்புற மாவட்டங்களில் இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி கூடுதலாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள். தென் தமிழகத்தில் பெரும்பாலும் மதுரை, விருதுநகர் பகுதிகளில் இயல்பை விட 1 டிகிரி கூடுதலான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 36, 37, 38 வரையிலும் சில வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வானிலை. வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த வறண்ட வானிலையே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் பொறுத்தவரையிலையும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். இடிமின்னலுடன் கூடிய மழை பதிவாகவே வாய்ப்புகள். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், நீலகிரி மாவட்டத்தில் நேற்று போலவே இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இடி மின்னலுடன் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, அழப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் பரவலாக இன்றும் இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். பாலக்காடு, வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மற்றும் மாஹே, கர்நாடகாவில் கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்றும் வெப்பச்சலன மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை தொடர்வதற்கு வாய்ப்புகள், எக்ஸப்ட் சவுத் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு பார்க்கலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரையும். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ் எ நைஸ் டே.